நான் முதல்ல பார்த்தது என்னோட தாத்தாவோட மரணம். அப்போ எனக்கு வயசு 10. மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு முழுமையா தெரியாத வயது. தாத்தா இறந்துட்டார் அப்படின்னு தந்தி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்த முதல் தந்தி அதுதான். கொஞ்சம் வருத்தத்தோட நானும் அக்காவும் அம்மாவோட ஊருக்கு கிளம்பி போனோம். அண்ணனும் அப்பாவும் ஊர்ல தான் இருந்தாங்க. ஊரை நோக்கி எங்களுடைய பயணம் பேருந்துல ஆரம்பமாச்சு. அப்பாவோட ஊருக்கு நான் போகிறதுக்கு எனக்கு இருக்கிற தயக்கங்கள் 2. முதலாவது, பேருந்து நிறுத்தத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவு நடக்கணும், அதுவும் மணல் பாதையில. கால் பயங்கரமா வலிக்கும். 2வது, அங்க சமைக்கிற அரிசி எனக்கு பிடிக்காது. பேருந்திலிருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்ச சில நிமிஷங்கள்லயே கால் வலிக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சேன். கொஞ்ச தூரம் தான், நடந்தா போயிடலாம் அப்படின்னு என்னோட அம்மா என்னை சமாதானப்படுத்திக்கிட்டே என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க தெருவை நெருங்கும் போதே ஒப்பாரி சத்தம் கேட்டுச்சு. எங்க தாத்தாவோட வீடு ரொம்பவே எளிமையானது. ஓட்டு வீடு, சிறிய திண்ணைகள், அதை சுற்றிலும் மாமரம், தென்னை மரங்கள், கொஞ்ச தூரத்துல ஒரு குளம். அந்த வீடு எப்போதுமே அமைதியா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த வீடு ஒப்பாரி சத்தத்தால நிறைஞ்சி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. வழி முழுவதும் எங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்த எங்களோட அம்மா வீட்டை அடைஞ்சதும் அழ ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்த அம்மா ஏன் திடீர்னு அழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு எனக்கு அப்போ புரியல. மருமகள் அழணும் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவங்க எதிர்பார்ப்பாங்களாம். அம்மா இந்த சம்பவத்தை பத்தி நாங்க பிறகு பேசும்போது சொன்னாங்க. தாத்தா நல்ல உயரமா வெளிர் நிறத்தோட இருப்பாரு. அவர் கூட நான் அதிகமா பேசினதே இல்ல. அவர் எந்த பேர பிள்ளைங்கிட்டையும் அதிகமா பேசி நான் பார்த்ததே இல்ல. நாங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் தாத்தா திண்ணையில தான் உட்கார்ந்துருப்பாரு. நாங்க வந்ததை பார்த்தாலும் சிரிக்க மாட்டாரு, பேசவும் மாட்டாரு. தலைய மட்டும் லேசா அசைப்பாரு. ஆனா திண்ணையில அமர்ந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப பக்கத்துல உயிரற்ற தாத்தாவோட உடலை பார்த்தேன். தாத்தாவோட கால்களும் தலையும் கட்டப்பட்டிருந்துச்சு. கடந்த 6 மாசமா தாத்தா படுத்த படுக்கையா தான் இருக்காரு. அவரை பரிசுத்திச்ச மருத்துவர் அவர் வயோதிகம் காரணமா தான் படுத்த படுக்கையா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. துக்கம் விசாரிக்க வந்த எல்லோருடைய முகத்திலையும் சோகம் தெரியல. சிலர் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சிலர் ஊர்கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இறப்பு அப்படின்னா எல்லாரும் அழுவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு இறப்பு எல்லோருக்கும் ஒரே மாதிரி சோகமா இருக்காதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. எங்களுடைய பாட்டி உறவினர்கள் வந்தா மட்டும் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சாங்க. ஒப்பாரி வச்சதுக்கு அப்புறம் கண்ணை தொடச்சுக்கிட்டு பாட்டி வந்தவங்க கிட்ட ஊர்கதைகளை பேச ஆரம்பிச்சாங்க. அந்த காட்சி எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. மாலை தாத்தாவை குளிப்பாட்டினாங்க. தாத்தாவுக்கான பாடை எங்களுடைய வீட்டோட இடதுபுறம் இருந்த புளிய மரத்தால செய்யப்பட்டுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி தாத்தா நட்ட புளிய மரம் தான் அது. அன்னைக்கு அவருடைய கடைசி பயணத்தை அந்த மரம் தான் சுமந்துச்சு. அது வரைக்கும் இறந்து போனவங்களை உட்கார வச்சு அடக்கம் செய்ய தூக்கிக்கிட்டு போனதை நான் பார்த்ததே இல்லை. அப்போதான் முதன்முறையா பார்த்தேன். அங்க அதுதான் வழக்கம் அப்படின்னு பின்னால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தாத்தாவை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அவரை பாடையில வச்சு தூக்கிக்கிட்டு போகும்போது எல்லாருடைய சத்தத்தையும் மிஞ்சின சத்தமா பாட்டியோட சத்தம் இருந்துச்சு. பாட்டியோட கண்ணீரும் கதறலும் என்னுடைய கண்கள்லையும் கண்ணீரை வரவழைச்சது. இப்போ நினைச்சு பார்க்கும்போது 50 வருஷத்துக்கும் மேலா தன்னோட வாழ்க்கைய பகிர்ந்துகிட்ட ஒரு மனிதருக்கு விடை கொடுக்கிறது பாட்டிக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு புரியுது. என்னோட நினைவுல தாத்தா அப்படின்னாலே திண்ணையில உட்கார்ந்துருக்கிற உருவம் தான். இரவு நேரங்கள்ல அந்த திண்ணைய பார்க்கும் போதெல்லாம் தாத்தா அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியே எனக்கு தோணுச்சு. தோழிகள் சொன்ன பேய் கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து என்ன பயமுறுத்துச்சு. அதனால அந்த ஊர்ல இருந்த மீதி நாட்கள் எல்லாம் இரவு நேரத்துல திண்ணைய பாக்குறதையே தவிர்த்தேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுடைய வீட்டு திண்ணைய நான் பார்த்தேன். எப்பவும் தாத்தா உட்கார்ந்து இருக்கிற அந்த திண்ணை அன்னைக்கு வெறுமையா இருந்துச்சு. நாங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் எங்களை பார்த்து தலைய மட்டும் அசைக்கிற தாத்தா இனிமே அந்த திண்ணையில இருக்க மாட்டார் அப்படின்னு அந்த கணம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முற்றும். இதே போல பல கதைகளையும் பதிவுகளையும் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.